புதிய எருசலேமுக்குள்ளே. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். புதிய எருசலேமுக்கு உள்ளே இருக்கிற பகுதிகளை யோவான் தரிசிக்கிறார். நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்தமாய் இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் பொன் வீதிகளில் நடக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய நித்திய மகிமையில் பிரவேசித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இளைப்பாறுதலில் பங்கு பெற்றாலும் சும்மா இருக்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய வெளிச்சத்தில் நடக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் வெண் வஸ்திரங்களை தரித்திருக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடும் ஒருவரோடொருவரும் சம்பாஷணை செய்து கொள்கிறார்கள். அப்போஸ்தலர் யோவான் புதிய எருசலேமுக்குள் பார்க்கிறார். அங்கே தேவாலயம் இல்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே புதிய எருசலேமுக்கு ஆலயமாய் இருக்கிறார்கள். அங்கு கட்டப்பட்ட பிரத்யட்சமான தேவாலயம் காணப்படவில்லை. பரிசுத்த நகரத்திலே சூரியனும் சந்திரனும் இல்லை. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சந்திரனும் சூரியனும் தேவைப்படவில்லை. தேவனுடைய மகிமையே புதிய எருசலேமை பிரகாசிப்பிக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரே புதிய எருசலேமுக்கு விளக்காக இருக்கிறார். பூமியில் இருக்கிற நமக்கு வெளிச்சம் கொடுக்க சந்திரனும் சூரியனும் தேவை. பரலோகம் பூமியை போல் இருக்காது. அங்கு கர்த்தரே எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாக இருக்கிறவர். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் புதிய எருசலேமிலே கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்திலே நடப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவரே புதிய எருசலேமுக்கு விளக்காக இருக்கிறவர். தேவனுடைய மகிமையும் புதிய எருசலேமை பிரகாசிக்க செய்கிறது. புதிய எருசலேமிலே ஏராளமான பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள். பூமியிலே ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் முத்திரையிடப்பட்டவர்கள் பரலோகத்திலே ரட்சிக்கப்படுகிற ஜனங்களாய் இருக்கிறார்கள். இந்த பூமியிலே பல்வேறு விதமான அந்தஸ்துக்களை உடைய மனுஷர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். இங்கு ராஜாக்களாக இருந்தவர்களும் பிரபுக்களாகவும் ஐஸ்வர்யவான்களாகவும் இருந்தவர்களும் பரலோகத்திலே பிரவேசிப்பார்கள். சாதாரண ஜனங்களும் தரித்திரரும் பரலோகத்திலே பிரவேசிப்பார்கள். பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய பூமிக்குரிய அந்தஸ்து எப்படி இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் புதிய எருசலேமுக்குள் கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் புதிய எருசலேமுக்குள் எப்போது வேண்டுமானாலும் பிரவேசிக்கலாம். புதிய எருசலேமின் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. புதிய எருசலேமில் ராக்காலமும் இல்லை. கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு புதிய எருசலேமின் வாசல்கள் எப்போதும் திறந்தே இருக்கும். புதிய எருசலேமிலே வருகிற கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். இந்த பூமியிலே எது மகிமையாய் இருந்ததோ, எது கனமுள்ளதாய் இருந்ததோ அது பரலோகத்திலும் இருக்கும். அது பூமியிலே இருந்ததை விட பரலோகத்திலே இன்னும் அதிக மகிமை நிறைந்ததாகவும் அதிக கனம் உள்ளதாகவும் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இவை எல்லாவற்றையும் புதிய எருசலேமிலே பரிபூர்ணமாய் அனுபவிப்பார்கள். புதிய எருசலேமில் தீட்டுள்ளதும் அருவருப்பும் இருக்காது. புதிய எருசலேம் சுத்தமான நகரம். அங்கு அசுத்தத்திற்கு இடமே இல்லை. மாசற்றவர்களும் கரைத்திரை இல்லாதவர்களும் பரிசுத்தமானவர்களும் மாத்திரமே புதிய எருசலேமில் பிரவேசிப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இந்த பூமியில் ஜீவிக்கிற வரையிலும் நமக்கு பிசாசோடு போராட்டம் உண்டு. சாத்தானின் சோதனைகள் நமக்கு வரும். கர்த்தருடைய கிருபைகளும் நமக்கு கிடைக்கும்.
அதே வேளையில் மாம்சத்தின் இச்சைகளும் நமக்குள்ளே கிரியை செய்யும். பூமியிலே நம்முடைய பரிசுத்தத்தில் பரிபூர்ண நிலைமையை அடைய முடியாது. நாம் கர்த்தருடைய பரிசுத்த நகரத்திற்கு போகும்போதோ ஆட்டுக்குட்டியானவர் நம்மை தம்முடைய இரத்தத்தினால் மறுபடியும் கழுவி நம்மை சுத்திகரிப்பார். அங்கு நமக்கு பரிபூரண பரிசுத்தம் உண்டாயிருக்கும். பிதாவுடைய சமூகத்திற்கு முன்பாக கிறிஸ்துவானவர் நம்மை கரைதிரை இல்லாதவர்களாக நிறுத்துவார். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் புதிய எருசலேமில் பிரவேசிப்பதில்லை. புதிய எருசலேமில் இருக்கிறவர்கள் எல்லோருமே கர்த்தருடைய பரிசுத்தவான்கள். இவர்களிடத்தில் பரிபூர்ணமான பரிசுத்தம் காணப்படுகிறது. புதிய எருசலேமில் இருக்கிறவர்களிடத்தில் தீட்டோ அருவருப்போ பொய்யோ காணப்படாது. பொய்யை நடப்பிக்கிறவர்களுக்கு புதிய எருசலேமிலே பங்கில்லை. அருவருப்பான இவைகளை செய்கிறவர்கள் பரிசுத்த நகரத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் பெயர்கள் மாத்திரமே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். இந்த புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே புதிய எருசலேமிலே பிரவேசிப்பார்கள். புதிய எருசலேம் பரிபூரணமான பரிசுத்த நகரமாய் இருக்கிறது. புதிய எருசலேமிலே வாசம் பண்ணுகிறவர்களும் பரிபூரணமான பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பார்கள்.